தோல் பராமரிப்பு எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது நம்ம பிறந்ததுலேருந்தே அதை வந்து தாய்மாரை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க, விச் இஸ் வெரி குட். தட் இஸ் வாட் வி நீட் டு டூ. ஒரு ஜென்டில் வாஷ் ப்ளஸ் ஒரு ப்ராப்பர் மாய்ஸ்சரைசர், குட் லைஃப் ஸ்டைல், இது வந்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வயசாகும்போது உங்களோட மெயின்டெனன்ஸ் ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப கம்மியாயிரும். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ், ஸ்கின் கேர் மெயின்டெனன்ஸ், இன்றைக்கி இன்டர்நெட்டில் யங் கிட்ஸ் ஸ்கூலில் இருக்கவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், மீடியா பீப்புள் இவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட், இன்வென் மை ஓன் டாட்டர் எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஆன்லைனில் வாங்கி ஹோம் பீல் அது இதுன்னு போடுறாங்க. ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் ஆல் ஆஃப் தேட் இன் த ஸ்கூல் கோயிங் ஏஜ் குரூப். பிகாஸ் நீங்கள் இதெல்லாம் ஏர்லியாக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட மெயின்டெனன்ஸும் அதிகமாகும். இட் இஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஸ்கூல் அண்ட் யூ ஹேவ் டைம் ஃபார் இட். ப்ளஸ் உங்களால் இன்ஃபார்ம் டிசிஷன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது, அதுக்கு எனக்கு டைம் இருக்கா, அதை வாங்குறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணி இட் இஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் லேட். பட் ஹவவர் இந்த யங்கர் ஏஜ் குரூப், இப்போ குழந்தைங்க வந்து அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க, அத்லெட்டிக்ஸ், ஸ்விம்மிங்ஸ், வாட் எவர் மெனி ஸ்போர்ட்ஸ், எந்த ஸ்போர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு கொஞ்சம் தோல் பராமரிப்பு அதிகமாக தேவைப்படுது. ஸோ இட்ஸ் ஓகே டு கன்சல்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஈவன் அட் அ யங்கர் ஏஜ். But I would not recommend any procedures or aggressive procedures in the school going kids.